ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம டீஸ் கிச்சனில் கரைச்சி விட்ட மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி. அதுக்கு நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன். இதில் தான் நான் குழம்பு வைக்க போகிறேன். இதிலே நம்ம மசாலா கரைச்சிக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். அரைச்சிடக்கூடாது, பொடியாக நறுக்கி சேர்க்கணும். அப்புறம் 2 தக்காளியை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 5-6 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு லெமன் சைஸ் புளியை கரைச்சி சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம மசாலாவும் சேர்த்துடலாம். இது குழம்பு மசாலா ஒரு 1/2 கப் சேர்த்துக்கலாம். இந்த மசாலா ரெசிபி என்னோடய பிளாக் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். அப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது கூட 2 கப் தண்ணி சேர்த்து குழம்ப நல்லா கையால் கரைச்சிக்கலாம். இப்போ குழம்ப கரைச்சி இதை அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விடணும். இந்த குழம்புல இருக்கிற நம்ம போட்டிருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் வெந்து இந்த மசாலாலாம் வெந்து நல்லா குழம்பு திக்கார வரைக்கும் நம்ம இதை நல்லா கொதிக்க விடணும். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. இதில் நம்ம மீன் சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ மீன் சேர்க்குறேன். இதில் இப்போ குழம்புக்கு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சுக்கிறேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு வெந்தயம் சேர்த்துக்கலாம். பொரிஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தாளிப்பை அப்படியே நம்ம குழம்புல போட்டுடலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டு நல்லா மீன் வேகிற வரைக்கும் கொதிச்சா போதும். அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.